ஒருத்தர் ஜாதகத்துல செவ்வாயுடன் சந்திரன் இணைஞ்சிட்டாலே, ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல வேண்டியதுன்னா, இவங்க இடம் மாறி இவங்களுக்கு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டதுல வாய்ப்புண்டு. இடம் மாறி புகழ் பெற்றவர். ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாறி மாறி தான் புகழ் பெறக்கூடிய அம்சம் உண்டு. பூர்வீகம் விட்டுட்டு வெளிய வந்துட்டீங்களா, அப்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிறலாம். இவர் கூட உடன் பிறந்தவங்க உண்டு. பெண்ணா இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இவங்களுக்கு பொதுவாவே இந்த படிப்பு சம்மந்தப்பட்டது, ஏதோ ஒரு இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட மைண்ட் சிந்தனை அதிகமா ஓடிட்டுருக்கும். இவங்க தாய்க்கு பார்த்தீங்கன்னா, நிர்வாகம் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் அதிகாரம் அதிகமா பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. இவரு வண்டி அதிக பயணங்கள் விரும்பக்கூடிய அம்சம் உண்டு. இவர் சகோதரர்கள் வெளிநாடு வகை சகோதரர்கள் சொந்த பந்தத்தில வெளிநாடு வரை செல்ல வாய்ப்புண்டு. இவ இந்த இந்த கிரகச்சேர்க்கை அதாவது செவ்வாய், சந்திரன் கிரகச்சேர்க்கை இருக்குன்னா, அவர் வீட்ல கிணறு தோண்டியிருப்பாங்க. அப்படி இல்லன்னா, நீர் வளங்க அதிகமா இருக்கும். பொதுவாவே ஊருக்கே தண்ணி சப்ளை பண்ண குடும்பங்கம்பாங்க. இவங்களுக்கு நெறைய பேரு இந்த கிரகச்சேர்க்கை வீட்டு அருகில பார்த்தீங்கன்னா, போலீஸு, நர்ஸு, இல்ல ஆர்மி சம்மந்தப்பட்ட ஒரு நபர் இருந்துர்றாங்க. இருந்தா நேயர் கூட கமெண்ட் பண்ணட்டும். பொதுவா இந்த கிரகச்சேர்க்கை ரொம்ப நல்லது தான். இதில என்னன்னா, ரத்த ஓட்டத்தில் அணுக்கள் எண்ணிக்கை கொஞ்சம் ஸ்பீடு லெவல் வித்தியாசம் உண்டு. பெண்ணாக இருக்காங்கன்னு வையுங்களேன், அ அவங்களுக்கு இந்த மாதவிடாய் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் இருக்கா? 2டே 2. ஒரே ஒண்ணுல மட்டும் இந்த கிரகச்சேர்க்கைக்கு கவனமா இருக்குது. நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் நீச்சல் பழகிக்கணும். நீச்சல் தெரியாதவங்க தண்ணி அருகில போக்கூடாது. இது 3 தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லான பாயிண்ட். மத்தது பெஸ்ட்டான கிரகச்சேர்க்கை.